செய்த வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். ரூபாய் 10 லட்சம் பிணைத் தொகை கட்ட வேண்டும், வழக்கு தொடர்பாக பொதுத்தளத்தில் பேசக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கப்பட்டது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை கொண்டாடிய நிர்வாகிகள் பேண்டு வாத்தியங்கள் முழங்க, நடனத்துடன் இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டம். மயிலாப்பூர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு மேற்கொண்ட சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார். பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மழைநீர் தேங்காத வண்ணம் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டு வருவதாக ஆய்விற்கு பின்பு பேட்டி. பாரா ஒலிம்பிக்கில் தொடர்ந்து 3வது முறையாக பதக்கத்தை வென்ற தங்கவேலு மாரியப்பனுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. வரும் காலங்களில் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா முதல் நாடாக வரும் என நம்புவதாக நெகிழ்ச்சி பேட்டி. கும்பகோணத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளை ஆய்வு செய்ய ஹெலிகாப்டர் மூலம் வந்திறங்கிய மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி தஞ்சாவூரிலிருந்து சென்னை செல்லும் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். சின்னமனூரில் ஆக்கிரமிப்பு இடத்தில் இருந்ததாக கூறி கோயில் மற்றும் அரச மரம் அகற்றம். அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க போலீசார் குவிப்பு. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை 6 மடங்கு உயர்வு. பிச்சுப்பூ 1 கிலோ 800 ரூபாய்க்கும் 1 கிலோ மல்லிகைப்பூ 1800 ரூபாய்க்கும் ஏலம் போனது. மத்தூர் அருகே திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் புதிய சுங்கச்சாவடி இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது. கிருஷ்ணகிரி மாவட்ட சரக்கு வாகனங்களுக்கு 50% சலுகை அறிவிப்பு வெளியிட்டது சுங்கச்சாவடி நிர்வாகம். சாம்சங் தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 5வது நாளாக தொழிலாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டம். இன்று தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தலைமையில் 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தகவல். கற்றாப்பாளையத்தில் அமைந்துள்ள தனியார் பெண்கள் விடுதியில் குளிர்சாதன பெட்டி வெடித்து தீ விபத்து நேரிட்டு 2 பெண்கள் உயிரிழந்த விவகாரம். மாநகராட்சி உத்தரவிட்டவுடன் கட்டிடத்தை இடிக்க தயாராக உள்ளதாக மதுரையில் தீ விபத்துக்குள்ளான கட்டிட உரிமையாளர் தினகரன் பேட்டி. இப்ப மாநகராட்சி நேற்றே மறுபடியும் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. நோட்டீஸ் கொடுத்து இடிக்கிறதுக்கு எல்லா இதுவும் மாநகராட்சி முறையாக கொடுத்துட்டாங்க. அதை நாங்கள் அந்த நோட்டீஸையும் எல்லாருக்குமே சர்வீஸும் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் தகவலும் சொல்லிவிட்டு ஜாமான்கள்லாம் வெளியே எடுத்துருங்க, மாநகராட்சி இடிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி பலத்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட ஜம்மு காஷ்மீர் 745 வாக்குச்சாவடிகளும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தகவல். ஜம்மு காஷ்மீரில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி. கைகளில் இந்திய கொடியை ஏந்திக் கொண்டு நூதன முறையில் விழிப்புணர்வு. மணலி துணை மின் நிலையத்தில் தீ விபத்து. சென்னையின் ஒரு சில இடங்களில் இரவு முழுவதும் ஏற்பட்ட மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. உத்தரகாண்டில் பல்வேறு பகுதிகளில் பயங்கர நிலச்சரிவு. சாலையில் விழுந்த கற்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகள் தீவிரம். டெல்லி சதார் பஜார் சாலை ஓரத்தில் இருந்த கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து. சாலையில் நடந்து சென்ற ஒருவர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழப்பு, 2 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. தொண்டாமுத்தூர் அருகே இயற்கை உபாதையை கழிக்க சென்றவர் காட்டு யானை தாக்கி உயிரிழப்பு. அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்ட பழங்குடியினரால் பரபரப்பு. டெல்லியில் தொடர் மழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் பல்வேறு சாலைகள். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஷிம்லாவில் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் கல்வீசி தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியீடு. பெண் போலீஸ் உட்பட 6 காவலர்கள் காயமடைந்த நிலையில் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவ மாணவரை தாக்கிய வாலிபர் கைது. வெட்டு காயங்களுடன் சிகிச்சைக்கு வந்தவர் மதுபோதையில் தாக்கியது விசாரணையில் அம்பலம். கூடலூர் மசனக்குடி அருகே காட்டு யானை தாக்கி முதியவர் உயிரிழப்பு. நகர பகுதி மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றி வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினருக்கு கோரிக்கை.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.